ஹை கேஸ், நீங்கள் பார்த்துக்கிறது எஸ்கேஎஸ் ஆஃபீஷியல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, நம்ம இன்றைக்கி மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். ஆனால் நான் இன்றைக்கி ஹார்ட் கோர் விளையாட போகிறேன். கைஸ், ஹார்ட் கோர்னால் என்னன்னு தெரியாதாங்க? ஹார்ட் கோர்னால் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் தான், ரியல் லைஃப் மாதிரி ஒரே ஒரு லைஃப் தான். நீங்கள் டை ஆகிட்டீங்கன்னா ரீஸ்பானே ஆக முடியாது, ஓகேவா? சர்வைவல் சீரீஸ் என்னோடது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி நான் டையே ஒரு சர்வைவலில் அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஜாம்பி என்னை கொலை பண்ணிச்சுன்னா அவ்வளோதான், அதோட என்னோடய ஹார்ட் கோர் சீரீஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஐயோ க்ரீப்பர், ஐயோ என்னோட ஸ்டார்டிங்கில் க்ரீப்பர்லாம் இருக்குது. ஐயோ பயமாக இருக்கே, நான் நார்மல் போய்க்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து இந்த க்ரீப்பர் ப்ளோ பண்ணி நான் டை ஆகிட்டேன்னா அவ்வளோதான், அதோட என் கதை முடிஞ்சிச்சு. இதுதான் ஒரே ஒரு லைஃப் தான், அந்த லைஃப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அதுதான் நான் எனக்கு ஹார்ட் கோர் தான் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ விஷ் மீ லக். ஓகே, பாருங்க கீப்பு அங்கே இருக்குது. ஹார்ட் கோர் வந்து ரொம்ப ஹார்டானது. அதாவது என்னடா சொல்லுது கைஸ், உங்களுக்கு கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னமோ ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஓகே, அது பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ நமக்கு தேவையான ஹெட்டு விட்டு இல்லையா? ஓகே, இப்போ நமக்கு தேவையான வுட்டு கிடச்சிச்சு. இந்த க்ரீப்பர் டிஸ்பேன் ஆகிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே, இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். க்ரீப்பர் மட்டும் ஏன் காலையில் சாக மாட்டேங்குது சத்தியமாக தெரில. ஏன்னா வந்து ரொம்ப டேஞ்சராக இருந்து நம்ம டக்குன்னு விட்ட சந்தானம் விட்டு செஞ்சுட்டு டிங் டிங். இப்போது கொஞ்சம் அப்படியே தூரம் போய் ஏதாச்சும் எதுவுமே வில்லேஜ் இல்லைடா கைஸ். வில்லேஜ் கிடச்சின்னா கொஞ்சம் ஃபுட்டு இருக்கணும் கைஸ். அதுவும் இல்லாமல் ஃபுட்டு வந்து ஒரு ஹார்ட் கோர் வெல்லுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து என்ன அது லாவாகுது. பம்கின், இவ்வளோ பம்கின். ஓகே, இப்போது 2 பம்கின். நான் சொல்லியிருப்பேன் பம்கின் பக்கத்தில் இருந்தால் வில்லேஜ் பக்கத்தில் இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து நான் லாவா இருக்குது கைஸ். இருக்கு ஒரே நிமிஷம், நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம் கைஸ். அங்கே பாருங்கள் வில்லேஜ். ஜாலி கைஸ், வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, 1 minute வெயிட் பண்ணுங்கள். கைஸ், நான் வந்துட்டேன். என்ன பண்ணேன்னா வந்து கார்டினேட்ஸ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் அப்போ தான் வந்து இந்த கார்டினேட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளால் வாட்டர் பக்கெட்டை வச்சு டக்குன்னு நம்ம நதர போக முடியும். கைஸ், நான் ட்ரை பண்ண போகிறேன் இந்த ஃபுட்டில். ஓகே, நான் இந்த பிளாக் ஸ்மித்தாவது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பிளாக் ஸ்மித் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓ மை காஷ், தேங்க்யூ. நான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறேன், டைப் பண்ண போகிறேன் கைஸ். ஓகே, வாங்க. ஐயோ ஃபுட்டு வேறு தீந்துட்டே இது. பிளாக் ஸ்மித் பார்த்துட்டேன். ஃபைனலி பிளாக் ஸ்மித். யாரா இவன் கைஸ்? இவன் யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். இவன் யாருன்னே தெரில. அவன் புதுசாக இருந்தா சத்தியமாக சொல்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே போய் பார்த்துருவோம் டக்குன்னு. டைமண்ட் அடப்பாய். ஓகே, பரவாயில்ல, நல்ல லூட்டு தான். அயன் ஸ்வாடு இது. ஓகே, பரவாயில்ல. அயன் ஸ்பியர் ஆக்சுவலி ஓகே, எப்படி இருந்தாலும் இது பெட்டராக தான் இருக்குது. ஆப்பிள் கச்சிட்டு பரவாயில்ல சாப்பிட்டு ஆப்பிள் கச்சிச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இப்போ நான் வந்து இருங்க ஸ்பியர் வந்து இன்ஸ்டன்ட் கில் மாதிரி டக்குன்னு கில் பண்ணிடும். இருங்க இப்போது இதை பண்ணி பார்க்காம பாருங்கள். இப்போ டக்குன்னு போய் ஏதாச்சும் ஏன் வச்சா சுருன்னு ஏன் இருங்க. இப்போ அதை நான் ஏன் வைக்கிறேன்னா பாருங்கள் அவ்வளோதான். டிக்குன்னு டெய்யாகும். அவ்வளோதான், டெய் ஆகிட்டேன் கைஸ். இது ரொம்ப ஓவர் பவர்டு. ஓகே, இப்போ நமக்கு அயன் ஸ்வாட் கிடச்சிச்சு, விச் இஸ் ஸோ குட். அயன் ஆர்மர் அதாவது ஒரு பீஸும் கிடச்சிச்சு, விச் இஸ் டூ குட். நான் எதுக்கு டூ குட்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ பக்கத்துலேயே ஒரு கேவ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து அயன் காலம் தான் அடிக்கணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக் செஞ்சு ஃபுல் டூல்ஸ் எடுத்துறேன். கைஸ், நான் வந்து அயன் கிடைக்கும்னு நினச்சா பார்த்தீங்கன்னா இது கிடச்சிச்சு. பிக்காக் செய்ய
பக்கத்தில் ஓஷன் இருந்தால் ஷிப்ராக்கோட தேடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஓகே கைஸ் அயன் ரொம்ப முக்கியம் கைஸ். அயன் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அயன் கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், நான் முடிச்சிடுவேன். ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொஞ்சம் லூட் இருக்குது கைஸ். எனக்கு மட்டும் லக்கு கைஸ். இதே மாதிரி தான் நேற்று நான் வந்து சும்மா ஆஃப்லைனில் ஒரு ஹார்ட் கோர் வேர்ல்டு கிரியேட் பண்ணலான்னு பண்ணால் டக்குன்னு வில்லேஜ் பக்கத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா வந்து டைம் இல்லை கைஸ். ஓகே இப்போ வந்து நமக்கு கரெக்டாக 20 ஸ்டோன் வேணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு இன்னும் ஒன்று அவ்வளோ கிளம்பலாம். அவ்வளோதான், இந்த இடத்த லீவ் பண்ணுவோம். பாய்க்கே, நான் இன்னொரு நாள் சொல்லிக்கிறேன். பை. ஓகே இப்போ நான் வந்து இவன்கிட்ட என்ன ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். கோயில் கேட்குறான், செஸ் பிளேட் தரான். ஓகே ப்ளீஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அயன் ஃபார்ம் கட்டலான்னு நான் இருக்கேன் கைஸ். ஏன்னா வந்து இவன் வந்து அயன் ட்ரேட் நம்மளுக்கு தரான், ஓகேவா? அதனால் வந்து அயன் ட்ரேட் நம்மளுக்கு முக்கியம். அயன் ட்ரேட் பண்ணிட்டு நான் வந்து இது ஒரு பிளாக் ஸ்மித் அந்த டேபிள் இருக்குல்ல, அதை வச்சு ஒருத்தனை வந்து நான் பிளாக் ஸ்மித்தாக மாற்றணும். இப்போ பிளாக் ஸ்மித் அது மாதிரி இது பாருங்கள், இவனுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு டூல் தேவை. அதே மாதிரி ஓகே இங்கே செஸ்ட் இருக்குது. ஓ லெதர் ஆம்லெட், சூப்பர் 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 கூடு. பரவாயில்ல. ஓகே உங்களுக்கு ஆர்மர் கிடைக்கிறதுனா நல்ல விஷயந்தான். ஏன்னா ஆர்மர் கிடைச்சா சூப்பர் தான், ஓகேவா? பெட்டும் எடுத்துக்கலாம். ஓகே நான் வந்து டக்குனு நமக்கு வந்து இது ஓகே என்ன பேசுகிறேன் இதுங்க டக்குன்னு நான் இதை மட்டும் சொன்னேன் தானே. அட்டாக் டேமேஜ் இதுவா? எவ்வளோ அட்டாக் டேமேஜ் இது? ஸ்டோன் பிக்கேக்ஸ் இது அட்டாக் டேமேஜ் 4 அட்டாக். ஓகே கைஸ் இது ஓகே. ஆனால் கைஸ் இவன் யாருன்னே தெரியல கைஸ். இவன் என்ன ட்ரேட் பண்ணுறான்? இவன் யார் கைஸ்? இவன் பேர் என்னன்னு கூட தெரில. டூல் ஸ்மித்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். எனக்கு இவன் பிளாக் ஸ்மித்து இவன் தெரியும், வெப்பன் ஸ்மித்து இவன் தெரியும், அதே ஒரு டூல் ஸ்மித்து. ஓகே வீட் ட்ரேட் பண்ணுறானோ? ஓகே இந்த வில்லேஜில் வீட்டே இல்லை கைஸ். கர்மம் ஃபுட்டு எடுக்கலான்னு பார்த்தா ஃபுட்டு ஒன்றுமே இல்லை. ஓகே கேரட் இருக்குது, ஸோ அதை தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. கேரட்டை வந்து எடுத்துட்டா அவன் வந்து மறுபடியும் ப்ளேஸ் பண்ணுவான். இப்போ எவ்வளோ கேரட் இருக்குது? 32. ஓகே 32. ஓகே ஓகே இப்போ நான் வந்து டக்குன்னு ஏதாச்சும் என்ன பண்ணலாம்? ஓகே அயன் காலம் தான். இவனே மாட்டிக்கிட்டான் உள்ள. சாரா தம்பி நீயே வந்து வந்துட்டுலாம் மாட்டிக்கிட்ட காய் பண்ணிட்டு அடிப்பான். அவ்வளோதான், இவன் கதை முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு கதை. இருங்க இதை வச்சு அவன் அடிக்க முடியுமா? இது ஒஸ்ட்டு கைஸ், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணல. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கீழே போயிட்டு நான் வந்து அயன் எடுத்துக்கிறேன். எவ்வளோ 3 சம்திங் குட் 5 கைஸ் சூப்பர். ஓகே இப்போ என்னால் வந்து எனக்கு ஒரு அயன் கிடச்சிச்சுனா இல்லை. ஓகே இப்போ என்னால் வந்து ஐயோ மறந்து போச்சு. ஓகே இப்போ வந்து எனக்கு ஒரு வாட்டர் பக்கெட் மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் எது கிளம்பிட்டே இருப்பேன். வாட்டர் பக்கெட் மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் எந்த கிளம்பிட்டே இருப்பேன் கைஸ். இதோ வாட்டர் பக்கெட்டே செய்ய முடியுமா? ஓகே அது வேஸ்ட்டு. ஓகே வாட்டர் பக்கெட் நம்மளால் செய்ய முடியாது. ஓகே ஸோ பேரல் நமக்கு வேணும். பேரலுக்கு ஸ்லாப்பு இது வேணும். ஓகே இப்போ வந்து நான் தூங்கிடுறது கரெக்ட். நான் வந்து டை ஆகிட்டு நான் டேக் அ பெட், ஈட் சம் ஃபுட், தூங்கு. சூடாடே நைட்டு தாண்டா அது மின்னல் மாதிரி பண்ணுறடா நீ. இப்போ நான் வந்து யார் அது கைஸ்? நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு அயன் ஃபார்ம் கட்ட போகிறேன் கைஸ். ஏன்னா இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால அயன் ஃபார்ம் ரொம்ப ஈஸி.
கட்டிட்டேன்னா பிரச்சனையே இல்லை அயனுக்கு. நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவா? அதனால் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அயன் ஃபார்ம் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா வந்து வில்லேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இவனுங்க பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு டக்குன்னு போட்டுடலாம். அதனால தான் வந்து எனக்கு ஒரு மாதிரி அந்த ஐடியா தோணுது. அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போதைக்கு பார்த்துக்கலாம். எனக்கு பேரல் வேணும். ஓகே, பேரல் கிடச்சிச்சா? இப்போது வந்து எனக்கு எமரால்டு வேணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் எமரால்டுக்கு எனக்கு வீட் வேணும். வீட்டுக்கு நான் எங்கே போவேன்? இப்போ வந்து வீட் மட்டும் கிடச்சிச்சுன்னா நான் அதை வந்துட்டு அந்த மனைங்கிட்ட ட்ரேட் பண்ணி ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா. யாரா நீ? ஐயோ ஜாம்பிஸு. ஏய் கமான்ட்ரா இவ்வளோ ஃபுல் லெதர் போட்டிருக்கான் இந்த பையன். ஐயோ ஐயோ அப்படியே ஒன்றை சேவ் பண்ண வந்து நான் இருப்பேன். எங்கடா நீ? டையே விட்டுனேன், பிரச்சனையே இல்லைடா. ஒன்றை சேவ் பண்ண வந்து நான் டையே வேணுமா? வச்சு பல்ல வச்சுருவேன். பார்த்து ரிப்பேர், இது ரிப்பேர் பண்ண முடியும், இதை ரிப்பேர் பண்ண முடியாதுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இதை ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து அயனிங் கேட்டா இப்போ அயனிங் கேட் போக அயனிங் கேட் போகும். 45 அயன் இருக்கு. ஐயோ என்கிட்ட ஃபுட்டு வேணும் கைஸ், ஃபுட்டு இல்லை கைஸ். ஓகே, இப்போ என்கிட்ட கேரட் இருந்துச்சுல, மறந்தே போயிட்டேன். ஸோ கேரட் சாப்பிடு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண யோசிக்கிறேன்னா, ஒரு கேவ் எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சி போயிடலான்னு நினைக்கிறேன். கேவ் கிடச்சிச்சுன்னா நான் போய் கொஞ்சோண்டு அயன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ நம்மகிட்ட அயன் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து எனக்கு இன்னும் ஒரே ஒரு அயன் கிடச்சிச்சுன்னா வந்து வாட்டர் பக்கெட் செஞ்சுருவேன். வாட்டர் பக்கெட் செஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ என்னால் வந்து பிக்காக்ஸ் செய்ய முடியும். பிக்காக்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஷீல்ட் செய்ய முடியும், அவ்வளோதான். ஷீல்டு தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா ஷீல்டு கூட நான் பண்ண மாட்டேன் நான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு போயிட்டு ஒரு குட்டி கேவ் மாதிரி ஏதாச்சும் பார்த்தோன்னா டக்குன்னு கொஞ்சம் லிட்டில் அப்படியே சர்ஃபேஸ்லேயே ஏதாச்சும் மைனிங் ஏதாச்சும் அயன் கிடைக்குதா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நான் வந்துடுவேன். இந்த கேவாது கேவில் ஒன்றும் இல்லை. அடப்பாய், பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருந்தால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் வில்லேஜ் காமெடியாக இருக்கும். ஓகே, எதுவுமே இல்லை. ஸோ நான் வந்து நோட் பண்ணி வச்சுருவேன், பின்னாடி போனால் வந்துடும். இது கேவாது, கேவ் வந்தால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் கேவ், ப்ளீஸ் கேவ். கேவ் தான் கேவே இல்லை. ஸோ கைஸ், கேவே கிடைக்க மாட்டேங்குது கைஸ். கேரட் சாப்பிடு. ஓகே, கேவ் அவ்வளோவா அது. ஓகே, கேவ் இது வந்து ஒரு நல்ல சுத்தமான கேவ். ஓகேவா? அது செக்கு. காப்பர் இருக்குது, பட் காப்பர் தேவை, அயன் தேவை. ஓகே, அதனால் ஸோ நான் வந்து நிறைய போயிடுறேன். எனக்கு ஒரு பிளாக்கு அவ்வளோதான். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த சைடு எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்போ வந்து அந்த சைடு இதுக்கேவா? காப்பர் இருக்குது கைஸ். காப்பர் எனக்கு தேவையில்லை கைஸ், எனக்கு அயன் தாங்க கைஸ் தேவை. இதுக்கேவா? இதுவும் கேவல. என்னடா இது எதுவுமே கேவலைன்னா என்னடா பண்ண முடியாதுனால. ஓகே, இது ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஷிப்ராக் மாதிரி ஏதாச்சும் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது மட்டும் போய் ஷிப்ராக் அது. ஓகே, பிரைட்னஸ். ஓகே, இப்போ நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இப்படியாச்சும் இந்த ஷிப்ராக் மட்டும் ஏதாச்சும் ஷிப்ராக் கிடைக்கிறதா. ஷிப்ராக் செய்ய உங்களுக்கு ஒரு போட் வேணும். போட் செய்ய ஈஸியாக செய்யலாம். ஐயோ சாரி கைஸ். டக்குன்னு வந்து போதும், 3 விட்டு இருக்குமா? ஐயோ, என்னோடய பிளேஸ் எங்கே? நான் வச்ச கிராஃப்டிங் டேபிள் எங்கே? நான் வச்ச இது இருக்கு. இதை செஞ்சுட்டு நம்ம போட் செஞ்சுட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து டக்குன்னு போயிட்டு ஒரு ஷிப்ரேக் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு மட்டும் பார்த்துடணும். கார்டினேட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். 205 இல்லைங்க இந்த இடத்துல.
கொஞ்சம் முன்னாடி 205 78 265 205 78 625 25 மெண்டல் மாதிரி பேசுகிறடா நீ என்னடா பேசுகிற 205 மட்டும் நான் வச்சுக்கோங்க கைஸ். ஓகே இப்போ நான் வந்து போட் போயிட்டு இப்போ வந்து இருக்குது உங்களுக்கு கிளிச் தெரியும். இப்படியே போயிட்டு பார்த்தா ஐயோ தெரிய முடியுது. ஓகே இப்போ வந்து எனக்கு ஒரு ஷிப்ரேக் மட்டும் கிடச்சிச்சுன்னா சூப்பராகும். ஷிப்ரேக்கு தெரியும் தான் எனக்கு வந்து ஒரு எண்டு போர்ட்டல் இல்லை எண்டு போர்ட்டல்ன்ற மாதிரி இது அது. ஓகே இது ரூயின்டு போர்ட்டல் இருக்குது. ஸோ அதையும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். எது கிடைச்சாலும் ஓகே தான். ஓகே இதே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நார்மல் பொசிஷன் வந்துக்கலாம். போ டக்குன்னு பார்த்துட்டு வரணும். பிக்காக்ஸு பூட்ஸு டின்னு டக்குன்னு போயிடோ டையாகும் கைஸ். என்னதுடா டீ இதுன்னு கைஸ் டையாக போகிறேன் கைஸ். ஐயோ இந்த பைத்தியக்காரன் தான் அடிக்கிறானா மண்டல் டேய். சரி போங்க கைஸ் நான் கிளம்புறேன். ஐயோ கிளம்புறப்பா பீதியை கிளப்பி விட்டாங்க கைஸ். இப்போ வில்லேஜ் வந்து நல்லா நம்ம இருக்குது. இந்த சைடு இருக்குது. இந்த சைடு தானே இந்த சைடு தான் கிளியராக தெரியுது. நல்லா பீதியை கிளப்பி விட்டாங்க கைஸ். பாவிங்களா அப்படின்னு தான் இருக்குது. இது நம்ம இருக்குது சீடாவது இல்லை சுகர் கேன்லாம் நமக்கு தேவையில்லை. சுகர் கேன் மெண்டல் மாதிரி பேசுகிறேன். இப்போ நமக்கு பூச்சு கிடச்சிச்சு. ஃபுல் ஆர்மர் ஃபைனலி கைஸ். ஃபுல் ஆர்மர் நம்ம எடுத்தாச்சு. என்னமோ ஒரு மாதிரி ஆர்மர் இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு ஆர்மர் கிடச்சிச்சின்னு ஒரு நம்மளை நிம்மதி இருக்குது. ஓகே இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு என் பிளேஸ்க்கு போயிடுறேன். என் பிளேஸை கண்டுபிடிக்கிறதே ஒரு வேலையை வச்சுருக்கிறேன் நான். என் பிளேஸ் எங்கே போச்சுன்னே தெரில. டக்குன்னு போ டிக் 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 டிக். என் பிளேஸ் இந்த சைடு தான் நினைக்கிறேன். இந்த சைடு இங்கே இருக்குது. ஓ மை காஷ் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. இப்போ நான் அந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன் கைஸ். ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபுல் ஆர்மர் எடுத்தாச்சு. என்னமோ ஒரு மாதிரி ஆர்மர் இருந்தால் கூட நம்மளுக்கு ஆர்மர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அயன் டூல்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி டூல்ஸ் எடுத்துரும். செம்மையாக இருக்குது. ஸோ சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவருக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை வாட்டி நான் சொல்லுவேன்னு சொல்லாதீங்க. ஸோ ஓகே பாய்.